இஸ்லாமியர்களை குறித்த பெரியார் அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அண்ட புழுகை எல்லாம் அள்ளி விடுறாருல. அதுக்கு ஆதாரம் கேட்டா அவர் வேற என்ன சொல்றாரு? பூட்டி வச்சுட்டாங்க. ஆதாரத்தை எல்லாம் பூட்டி வச்சுட்டாங்க. எங்க பூட்டி வச்சிருக்காங்க? இந்த இருக்கு பெரியார் திடலு. போய் எத்தனை மாணவர்கள் வந்து பிஹெச்டி ஆராய்ச்சிக்காக அங்க போய் படிச்சிட்டு இருக்காங்க. யாராவது அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நீ பெரியார் திடலுக்குள்ள வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இப்ப கூட நீ போ. நாங்க வேணா ஒரு உதவிக்கு வேணா ஒரு ஆள் அனுப்புறோம். ஏன்னா புக் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நீ லைப்ரரிக்கெல்லாம் போய் என்னத்த கிழிச்சேன்னு தெரியல. பெரியார் மேடையில அவர் பேசாத பேச்சாங்க. போய் படி. உங்களை யார் வேண்டான்னு சொன்னாங்க? என்னவோ இவங்க பூட்டி வச்சுக்கிட்டாங்களா? சரி, அப்படியே நாங்க பூட்டியே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் நீ எங்க இருந்து எடுத்த? இப்ப நீ பேசுற இல்ல? பெரியார் வந்து பெண்களை வந்து இவ்வளவு இழிவுபடுத்தி பேசிட்டாரு. பெரியார் வந்து உனக்கு ஒரு ஆணுக்கு வந்து காம இச்சை ஏற்பட்டால் அவன் வந்து என்ன பண்ணலாம்னா தன்னுடைய அம்மாவோட தன்னுடைய உடன் பிறந்த தங்கைகளோட சகோதரிகளோட வந்து தன்னுடைய காம இச்சையை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாருலாம். இவ்வளவு கேவலமா நீ வந்து பொய் சொல்றல்ல நீ. அப்ப அந்த பொய்யெல்லாம் நீ எங்க இருந்து எடுத்த? நாங்க தான் பூட்டி வச்சுட்டோம்லப்பா. பெரியாருடைய புத்தகங்கள், எழுத்துக்கள் எல்லாத்தையும் நாங்க பூட்டி வச்சுட்டோம். இப்ப நீ இதெல்லாம் எங்க இருந்து எடுத்த? எங்க இருந்து எடுத்தன்னு சொல்லு. இல்ல வாட்ஸ்அப்ல. அப்ப இதுல இருந்தே வந்து ஏங்க ஒரு அறியாத புள்ள வாட்ஸ்அப்ல இருந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் பேசுறேன்னு சொன்னா பரவாயில்லைங்க. ஒரு கட்சியினோட தலைவனி நீ வந்து வாட்ஸ்அப் வரலாறுலாம் நம்பிதான் கட்சி நடத்திட்டு இருக்கியா? அவ்வளவுதானா நீ? இல்லையா? அப்போ நீ வந்து பெரியார் இஸ்லாமியர்களை வந்து இப்படி பேசிட்டாரு, அவர் இப்படி பேசிட்டாரு, சிறுபான்மை இப்படி எல்லாம் கதை விட்ட நீ இஸ்லாமியர்களை பத்தி கிறிஸ்தவர்களை பத்தி எவ்வளவு அசிங்கமா நீ பேசுன? அவர்கள் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னியா இல்லையா? ஒரு ஓட்டுக்காக அவங்க உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களேன்ற ஆத்திரத்துல நீ என்ன பண்ற? இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களாக இருக்கிறவர்களே அவங்கள வந்து நீ என்ன பண்ற? சாத்தானின் பிள்ளைகள்னு நீ சொல்ற. இது யாருடைய மொழி? இது யாருடைய மொழி? இது ஆர்எஸ்எஸ்னுடைய மொழி. ஏங்க அவர் விளக்கம் கொடுக்கிறாரு, வெங்காயம் கொடுக்கிறாரு, அதெல்லாம் வேற. சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையா? எப்படி நீ வந்து அவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தையை எப்படி பயன்படுத்துற? எப்படி பயன்படுத்துற நீ? அப்போ உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன ஃபீட் பண்ணிருக்காங்களோ அவங்க அதை தான் நீ வந்து வெளியில வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்க. சரியா? அது விடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? நாம் தமிழர் கட்சியில இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நீங்க தாய் மதத்திற்கு திரும்பணும்னு அவர் பேசியிருக்கிறாரு. அதை கண்டித்து திருநெல்வேலியை சார்ந்த அவங்க கட்சியினுடைய பொறுப்பாளரான ஒரு ஷேக் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து என்ன பண்றாரு? வெளிப்படையா வந்து சமூக வலைத்தளத்துல அதை சொல்றாரு. இத மாதிரி வந்து அவர் பேசுறாரு. அவர் அதை கண்டிக்கிறோம், நாங்க வெளியேறோம்னு சொல்லிட்டு. அப்போ தாய் மதம் திரும்புங்கள்ன்ற அந்த வார்த்தை யாரோடது? யாரோட வார்த்தை? யாரோட கொள்கை அது? யாரோட வேலை திட்டம்? சாதி இழிவு நீங்க இங்க மதம் மாறினாங்க அப்படின்னு சீமானி இன்னைக்கு பேசிட்டாங்க. இருங்க, தாய் மதம் திரும்புங்கள் இது யாரோட முழக்கம்? யாருடைய செயல் திட்டம்? ஆர்எஸ்எஸ் ஓட செயல் திட்டமா இல்லையா? அத நீ எப்படி சொல்ற? அப்போ நீ எப்படி சொல்ற? நீ தமிழ் தேசியம் தானே கட்டமைக்க வந்த. தமிழ் தேசியம் தான். அப்ப உன்னுடைய தமிழ் தேசியத்துல தான் இதெல்லாம் வருதா? அப்ப இதெல்லாம் தான் தமிழ் தேசியம்னு சொல்லியிருக்காங்களா இங்க?